வணக்கம். இன்றைக்கி முட்டை மசாலா எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். 6 முட்டை அவிச்சு எடுத்து வச்சுருக்கேன். வேணா அங்கங்கே கீறி விடலாம். ஒரு பெரிய வெங்காயம் நைஸாக நறுக்கி எடுத்துருக்கேன். தக்காளி பெருசு 1, 4-5 பல் பூண்டு, தேவையான அளவு கருவேப்பிலை. ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் அதிகமாக சேர்த்துக்கலாம். பட்டை, இலை, சோம்பு, இல்லைன்னா வெறும் சோம்பு மட்டும் எடுத்துக்கலாம். வாசத்துக்கு வேணால் ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். வெங்காயம், கருவேப்பிலை, இதே இது தொக்கு மாதிரியும் எடுத்துக்கலாம். தக்காளி சேர்த்துக்கிறேன். பூண்டை நச்சு எடுத்துக்கணும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கணும். நான் ஒரு 1.5 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். சும்மா வாசத்துக்காக 1/2 டீஸ்பூனுக்கு கம்மியாக மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். தொக்கு மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள். மல்லித்தூள் சேர்க்கலைனாலும் நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். உப்பு கரைய 1/4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ முட்டையெல்லாம் இதில் சேர்த்துடலாம். தொக்கு மாதிரி வேணால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொதிக்க விடணும். இடித்து வச்ச பூண்டு ரொம்ப வதக்கணும்னா வாசமே இருக்காது. கொஞ்ச நேரம் தம்மில் வைக்கலாம். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும், அப்போ எடுத்துடலாம். நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு, எடுத்துடலாம். இது சாதத்துக்கு தொட்டுக்க நல்லாயிருக்கும், அதனால் நிறைய வெங்காயம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கம்மியாக வேணால் பாதி அளவு வெங்காயம் சேர்த்தா போதும். இப்போ முட்டை மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது சாதத்தில் சேர்த்து பரட்டி சாப்பிடலாம். சாதத்துக்கு தொட்டுக்கொள்ளவும் நல்லாயிருக்கும். நன்றி.